ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 06/02/2021 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னாலோ இல்லாட்டி இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வேணும்னாலோ அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஐவி இதுவும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து அந்த குரூப்போட லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல, அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு எனக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இப்போ இது போயிடலாம். ஸோ அன்அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற இது கொடுக்குறாங்க. ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோர்சஸ் சேர்றீங்க அப்படின்னா அந்த கோர்சஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பே பண்ணி சேர்றது. இப்போ சிலபஸ் வைஸ் ஸ்ட்ரக்சர்ட் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே நடத்துவாங்க. டெய்லி லைவ் கிளாஸஸ் நடக்கும். லைவ்லேயே வந்து டவுட் கிளியர் செக்ஷன் இதெல்லாம் நடக்கும். டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ இது ஏதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட், இப்போ நம்ம இன்ஸ்டியூட்லாம் போய் படிக்கணும், குரூப் 2 படிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ குரூப் 2 மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும், குரூப் 1 அட்டன் பண்ண முடியாது. பட் இங்கே அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், நீங்கள் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு கிராஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க February 8ல். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அன்அகாடமி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அதில் ப்ளஸ் அப்படின்ற இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய கோல் டிஎன்பிஎஸ்சின்னு கொடுத்துட்டு அதில் ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இது கேட்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 வகையான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அந்த 3 வகையான சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ அது இந்த February 28 வரைக்கும் உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட அமௌண்ட்லாம் கரெக்டாக இதாகும். ஸோ அதுக்கடுத்து அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேணால் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வள்ளுவன் ஐஏஎஸ்னு கேப் விடாமல் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்லேயும் பே பண்ணலாம். இது வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ தான். ஓகே, நியூஸ் போயிடலாம். கவர்மெண்ட் ரெடி டு கிவ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அனதர் சான்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ நமக்கு லாஸ்ட் டைம் கோவிட் 2020 எக்ஸாமில் COVID-19 நிறையா பேரால் அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதுக்கு கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸில் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அட்டெம்ப்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், இந்த அட்டெம்ப்ட் எப்படி இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த அட்டெம்ப்ட்டு நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஜென்ரல் கேட்டகரி பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 32 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் எத்தனை அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது கடைசியாக 2020 அப்படின்றது இப்போ உங்களுடைய 30வது வயசில், ஓகேங்களா, 30வது வயசில் 2020 லாஸ்ட் இயரில் நீங்கள் 7வது அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? 7வது அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 2021 உங்களுக்கு அட்டெம்ப்ட் இருக்குது. பிகாஸ் யூ ஆர் நாட் ஏஜ் பார்டு. ஓகேங்களா? உங்களுக்கு 31 வயசு ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ, அதாவது என்னென்னா உங்களுடைய சான்சஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா, இப்போ 7 சான்ஸ்னால் இது 7, இப்போ ஓபிசி மற்றவங்களுக்கு 9 சான்ஸு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சான்சஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா, சான்சஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நாங்கள் தரோம். பட் ஏஜ் நீங்கள் பாராக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து சும்மா தான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவிங் ஃபால்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபார் அப்ரைசல் வில் ரிசல்ட் இன் ரிஜெக்ஷன், ஜவடேக்கர். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் காட்டுப்பள்ளி அப்படின்ற ஏரியாவில், இப்போ சென்னைக்கு பக்கத்தில் காட்டுப்பள்ளி அப்படின்ற ஏரியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு போர்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த போர்ட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ நிறைய என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் வந்து என்னென்னா பீப்புளை போய்ட்டு கலந்து கேட்குற அந்த மேண்டேட்ரி ப்ரொவிஷன்ஸ், ஓகேங்களா, ஆஸ் பர் 2006 என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் படி என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்பு இருக்கணும். பட் இன்ன வரைக்கும் மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்கல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் ஸ்டடீஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க. பட் இன்ன வரைக்கும் என்னென்னா பீப்புள்கிட்ட போயிட்டு அதை நேரடியாக வந்து என்ன அவங்களோட என்ன இஷ்யூ அப்படின்றத கேட்கல. ஸோ அது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் தே வயலேட்டட் சம்திங், ஓகேங்களா, அவங்க ஏதாவது வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் ஓவராலாக ப்ராஜெக்ட்டை என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதோட மேப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த கொசஸ்தலை ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொசஸ்தலை ரிவரில் இந்த காட்டுப்பள்ளின்ற ஏரியாவில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிஸ்கல் இண்டிகேட்டர்ஸ் ஹாவ் டெட்ரியோரேட்டட் டிராஸ்டிகலி, ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இது வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது தெரியும். ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் கமிஷன்,
ஆ இப்போ சொல்லியிருக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் கமிஷன் தான். ஓகேங்களா? ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் கமிஷன் கிடையாது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த 15த் ஃபினான்ஸ் கமிஷன்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ல வந்து இப்போ வெளியில வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012, 13ல இருந்து ஓகேங்களா? 2012, 13ல இருந்து இப்போ வரைக்கும் ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா, நம்ம ஸ்டேட்டோடைய ரெவென்யூ ஓகேங்களா? ரெவென்யூவோடைய இன்கம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இன்கம் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியா இருக்கு. அதே நேரத்தில இவங்க எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்கு பார்த்தீங்களா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரேஷியோ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்ட் டூ ஓகேங்களா? டெப்ட் டூ ஜிடிபி ரேஷியோ ஓகேங்களா? ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம். ஸோ டெப்ட் டூ டிபி ரேஷியோ வந்து என்னன்னா 2012, 13ல எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 17.2% இருந்துச்சு. இப்போ நம்ம கண்ட்ரியில நம்ம ஸ்டேட்ல டெப்ட் கிட்டத்தட்ட 22.6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கணும். பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது ஏதாவது அசட் கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கணும். பட் அந்த அசட் கிரியேஷன் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியும் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில ஏரியாத்த வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏரியானா, நம்மக்கிட்ட மிகப்பெரிய லெவல்ல பொட்டன்ஷியல் இருக்குது ரிலேட்டட் டு அக்வாகல்ச்சர். பட் அந்த பொட்டன்ஷியலை வந்து என்னென்னா நம்ம ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ண மாட்டிக்கிறோம். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா, அதை பெரிய லெவலில் வந்து என்னென்னா பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம சில விஷயங்களில் வந்து முன்னேறின மாநிலமாக தான் இருக்கும். லைக் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு, பாவர்ட்டி ரிடக்ஷன், ஹுட் ஹெல்த்து, வெல்பீயிங், குவாலிட்டி எஜுகேஷன் இதிலலாம் நம்ம பெட்டராக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பீட்டிங் டவுன் கிரிட்டிக்கல் ஜேர்னலிசம், கிரியேட்டிவ் ஃப்ரீடம். ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒன்று வந்து கிரிட்டிக்கல் ஜேர்னலிசம், இன்னொன்று கிரியேட்டிவ் ஃப்ரீடம். இந்த 2யுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பீட்டிங்னா இப்போ அடித்து உதைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம். ஓகேங்களா? கிரிட்டிக்கல் ஜேர்னலிசம்னா என்ன? இப்போ கிரிட்டிக்கல் ஜேர்னலிசம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட பாலிசியோ அல்லது அவங்க எடுக்கிற முடிவுகளையோ என்ன பண்ணுறது அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், நிறைய என்கொயரி எடுத்துகிட்டு வர முடியும். கிரிட்டிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வி கேன் என்கொயர் சம்திங் இன் தட் பர்டிகுலர் பாலிசி அப்படின்றது நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து வி கேன் கெட் அ பெட்டர் சொல்யூஷன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வர முடியும். இதை தவிர கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அப்படின்னா, ஒருத்தர் வரைகிறாரோ, ஒருத்தர் பண்ணுறாரோ, ஒருத்தர் எழுதுகிறாரோ, அவருடைய கிரியேட்டிவிட்டியை நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கரேஜ் பண்ணணும். பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் வந்து என்ன ஆகுது, அஃபெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. சரி, எதை வச்சு இவர் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு குடியரசு தினத்து அன்னைக்கு ஃபார்மர்ஸ் வந்து என்னென்னா பரேடு போனாங்க. ஸோ அந்த பரேடில் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அசம்பாவித சம்பவம் நடந்துச்சு. ஸோ அந்த அசம்பாவித சம்பவத்தை நேரடியாக லைவாக வந்து சில பேரை வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. நிறையா சோஷியல் மீடியா பர்சன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாங்க. நிறையா வந்து டைரக்ட் பெரிய நியூஸான இதில் இருக்கிறவங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றின விஷயங்கள் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அவங்க மேலலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செடிஷன் ஆக்ட்டை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? செடிஷன் ஆக்ட் அப்படின்றது தேச துரோக வழக்கை அவங்க மேலே போட்டிருக்காங்க. இதை தவிர இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் மோசமான சில விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் ஓகேங்களா? இப்போ லைக் இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்களாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த இப்போ சிஏஏ போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த போராட்டங்கள். ஸோ அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாத்ராஸ் ஓகேங்களா? அந்த பெண்ணோட குழந்தை வந்து அந்த யூபியில் இருக்க அந்த குழந்தை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டது. ஸோ அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையோட இதை வந்து இது பண்ணுறதுக்கு அவங்க ஏரியாவுக்கு போயிட்டு அந்த குழந்தையோடைய அந்த டீட்டெயிலை பற்றி பெறதுக்கு போன அந்த பத்திரிகையாளர் மேலே ஈவன் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்டுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே கொண்டு போகிறாங்க. சரி, இதுக்கு அகெயின்ஸ்டாக கோர்ட் ஏதாவது பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிஷன் ஆக்டை இன்ன வரைக்கும் நமக்கு டெலீட் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. பாட்னா ஹைகோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் செடிஷன் லா வந்து என்னென்னா இருக்கக்கூடாது, இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல். ஏன்னா செடிஷன் அப்படின்றது நம்மளுடைய ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 19 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, தெர் வில் பி அ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். பட் இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீசனபிள் அப்படின்றது இவங்க பெரிய லெவலில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் செடிஷன் அப்படின்றத வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு மேலே அல்லது அவங்களுக்கு எதிராக வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் விஷயங்களை யாராவது அவங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது. ஈவன் ஜேர்னலிஸ்ட்டும் இதில் நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முக்கியமான விஷயம். ஸோ இத தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டா வளர்ந்துட்டு வர்ற பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா. அப்ப அந்த சோஷியல் மீடியால இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து இந்த மாதிரியான கிரிட்டிக்ஸ் குடுக்குறாங்க. பட் இப்போ இந்த பர்ட்டிகுலர் இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த செலக்டட் மீடியாஸ மட்டும் தான் உள்ள அனுப்புறாங்க. அத தவிர மீடியாஸ வந்து அனுப்புறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ நெறையா விஷயங்கள்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிமெட்ரி அப்ளிகேஷன் ஆஃப் லா. அது என்னன்னா, கோர்ட்டே இந்த அசிமெட்ரி அப்ளிகேஷன பண்றாங்க. ஸோ கோர்ட் என்னன்னா, அந்த சிஏஏ இதில வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு தீர்ப்பு குடுத்திருப்பாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னா, கவர்மெண்ட் எந்த இடத்துல சொல்றாங்களோ, அந்த இடத்துல வந்து தான் நீங்க போராட்டம் நடத்தணும். ஸோ அந்த போராட்டம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ஃபுல் புரொட்டஸ்ட் ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன ஆர்டிகிள் 19 அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே இத வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ் இதுக்கு கொண்டு வாங்க அப்படின்னா, கோர்ட் வந்து அத கொண்டு வரல. ஓகேங்களா? கோர்ட் வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்கு அத கொண்டு வரல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஈவன் சில விஷயங்கள்ல வந்து என்னன்னா, கோர்ட் வந்து இந்த மாரி மாறுபட்ட விஷயங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரிட்டிக்கல் ஜர்னலிசையும், கிரியேட்டிவ் ஃப்ரீடம் ஈவன் பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் 2மே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எ பிரிசனர் ட்ராஜடி எ நேஷன்ஸ் ஷேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எத பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரறிவாளன் இவங்கள ரிலீஸ் பண்றதுக்கான விஷயத்த என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கவர்னர் இப்ப ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆர்டிகிள் 161 ஓகேங்களா? ஆர்டிகிள் 161 படி கவர்னர் ஹேவ் அ பவர் டூ பார்டன் பர்ட்டிகுலர் நமக்கு தெரியும் இந்த பாலிட்டில எல்லாத்தையும் படிச்சிருப்போம். ஸோ அவர் பார்டன் பண்ணலாம். ஸோ அந்த பார்டன் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கு தண்டனை தவிர மத்த எல்லா தண்டனைகளையும் பார்டன் பண்ணலாம். ரெப்ரே பண்ணலாம், ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதில வந்து என்னன்னா, யூனியன் லாக்கு கீழ கொண்டு வந்தது யாரு கிட்ட தான் போகும்? பிரசிடென்ட் கீழ தான் போகும். ஸ்டேட் லால கொண்டு வந்தது கவர்னருக்கு கீழ வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம படிச்சிருப்போம். இதில முக்கியமானது இது எத பத்தி பேசுறாங்க அப்படின்னா, பெரிஃபெரல் ரோல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. வாட் இஸ் பெரிஃபெரல் ரோல்? இப்போ இந்த பேரறிவாளன் கேஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் ஓகேங்களா? அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து என்னன்னா, இந்த ஆக்ட்ல டைரக்ட்டா இன்வால்வ் ஆக கிடையாது. ஸோ அவர் எப்படி இன்வால்வ் ஆயிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கார் பேட்டரி ஓகேங்களா? கார் பேட்டரி அண்டு அந்த டிட்டனேட்டர் செய்யறதுக்கான பேட்டரீஸ் வந்து இவர் வாங்கி குடுத்தாரு. ஓகேங்களா? அப்ப இவர் வந்து பேட்டரி வாங்கி குடுத்தாரு அப்படின்றது. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரேட்டா கிடையாது. அதுவும் அந்த கன்ஃபெஷனும் அக்யூரேட்டா கிடையாது. ஏன்னா, அந்த கன்ஃபெஷன அப்ப இருந்த சிபிஐ அதிகாரி வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணல. லைக் அத வந்து ரெக்கார்ட் பண்ணல. ஸோ ரெக்கார்ட் பண்ணாம இவர் தான் வந்து பர்ட்டிகுலரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்றது அப்படின்றது தவறான விஷயம். ஏன்னா, இவர் வந்து மெயின் ஆக்டிவிட்டில கிடையாது. பெரிஃபெரல் ஆக்டிவிட்டில தான் வந்து என்னன்னா இவர் பேர் வருது. அதுவும் மேனிபுலேட்டட் கன்ஃபெஷனும் நெறைய நடந்திருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவருக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் வந்து அவர் ஆல்ரெடி ஜெயில்ல இருந்துட்டார். அப்போ இன்னும் அவருக்கு மேல வந்து என்னன்னா, நம்ம காட்டாம இருக்கிற நம்ம இந்த கருணை மனுவ வந்து ரிஜெக்ட் பண்றது அப்படின்றது வந்துன்னா ட்ராஜடி அப்படின்னு சொல்லி தான் இந்த பர்ட்டிகுலர் ஆர்டிக்கிள்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டிகிள் 161 பத்தி கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அது இப்போ இஷ்யூல போறதுனால உங்களுக்கு பிலிம்ஸ்ல ஆர்டிகிள் 161 பத்தி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் ஸ்டே யூஸ் ஆஃப் இவாச் ஆப் டில் பிப்ரவரி 9 அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல எலெக்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன். அந்த இடத்துல எலெக்ஷன் நடக்கிறதுல ஏதாவது தவறு பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நிறைய அப்ளிகேஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி விஜில் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஏதாவது வந்து ஒரு எலெக்ஷன் தவறுகள் நடக்குது அப்படின்னா, நீங்கள் அதை அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி அது ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இப்போ ஆந்திர பிரதேஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. பட் அது தேவையில்ல. இப்போதைக்கு சி விஜில் அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சி விஜில பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா தெரிஞ்சுக்கணும். ஸோ சி விஜில் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பேஸ்ட் அப்ளிகேஷனில் ஒர்க் ஆகும். அண்ட் இதில் ஸ்மார்ட் கேன் எக்யூப்டு வித் கேமரா அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அண்ட் சிபிஎஸ் ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்ட்டிகுலர் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எந்த இடத்துல எலெக்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். வேறு எந்த இடத்துலையும் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? தேர் வில் பி எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாமே இருக்கும். ஸோ சிட்டிசன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமிடியேட்டாக ஏதாவது ஒரு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டை வந்து அந்த பர்ட்டிகுலர் லைக் எலெக்ஷனில் நிற்கிறவர் மீறாரு அப்படின்னா அவர் மேலே உடனே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இதில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 900% ரைஸ் இன் ரிஜெக்ஷன் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ் கிளைம். ஸோ இந்த கிராப் இன்சூரன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா. இந்த பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். ஸோ இது 2016ல் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஏற்கனவே இருந்த நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அண்ட் மாடிஃபைடு நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒன்று போல் சேர்த்து இந்த பர்டிகுலர் பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனான்னு வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய
உங்களுடைய லேண்டில் வந்துன்னா காரிஃப் கிராப் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2% ப்ரீமியம் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ராபி கிராப்ஸ்னால் 1.5. இதே இது சம் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா 5.5% வந்து இது பண்ணும். இது முதல்ல ஆரம்பிக்கும் போது ஓகேங்களா, முதல்ல ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க்லேருந்து கடன் வாங்கி பர்டிகுலராக அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது கம்பல்சரின்னு இருந்துச்சு. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அதை வாலண்ட்ரி அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே அதை வாலண்ட்ரின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க உங்களுக்கு இதை பற்றின பேசிக். ஸோ இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்டான ஒரு விஷயமும் வந்து என்னென்னா இங்கே கொடுத்துருக்குறேன். அதாவது இன்னும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ இந்த நியூஸ் பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க. இஃப் யூ ஆர் அஃபெக்டட் பை சம் கலாமிட்டிஸ், ஏதோ ஒன்றால் அஃபெக்ட் ஆகுறீங்க. ஸோ அதனால் இன்சூரன்ஸுக்கு கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும். பட் இன்சூரன்ஸ் கொடுக்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017-18 கிட்டத்தட்ட ரிஜெக்ஷன் எவ்வளோனா 92.869. ஓகேங்களா, 92.869,000 வந்து என்னென்னா இது வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ 2018-19 கிட்டத்தட்ட 2.04 lakh ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இப்போ 2019-20 கடைசியாக இப்போ இந்த வருஷம் முடிகிற வரைக்குமே 9.28 lakh ஓகேங்களா அது உங்களுடைய ரிஜெக்ஷன் நடந்திருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 900% வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பிரதான் மந்திரி பாசல் பீமா பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான். பட் அந்த கிராப் இன்சூரன்ஸில் முக்கியமான சில விஷயங்களும் இருக்குது. இப்போ ஆல் ஓவர் நேச்சுரல் கலாமிட்டி வருது அப்படின்னு வைங்களேன், ஓவரால் நேச்சுரல் கலாமிட்டி வருது அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண தேவையில்லை. டைரெக்டாக வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஈல்டு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸை கொடுத்துருவாங்க. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு கலாமிட்டி வருது அப்படின்னா அங்கே ஃபார்மர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எவ்வளோ வந்து டேமேஜ் ஆகிருக்கோ அதுக்கேற்றாப்பில் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை தவிர இந்த ஸ்கீமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனில் மிகப்பெரிய லெவலில் இஷ்யூ வருது. ஏன்னா இந்த பர்டிகுலர் கிராப் இன்சூரன்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட் மட்டும் இல்லை, தனியார் கம்பெனி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தனியார் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறதுல நிறைய இந்த மாதிரியான ரிஜெக்ஷன் அப்படின்றது கிரியேட் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரெகுலேட்டரி கோட் ஃபார் ஓடிடி கண்டென்ட் சூன். ஸோ ஓடிடி அப்படின்றது இப்போ ஓடிடி அப்படின்றது நமக்கு தெரியும் ஓவர் த டாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் ஆன்லைனில் இந்த நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதை தான் ஓடிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ஓடிடியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் எந்த விதமான சட்டமும் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அந்த சட்டத்தை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 40 ஓடிடி தளங்கள் இருக்குது. ஸோ இந்த 40 ஓடிடி தளங்களை வந்து என்னென்னா ரெகுலேட் பண்ணணும். ஏன் இந்த ஓடிடி தளங்களை ரெகுலேட் பண்ணணும்? ஏன்னா இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா செக்ஸு, வயலன்ஸு, அப்யூஸு, வல்காரிட்டி, அதேமாதிரி ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா கண்டென்ட்டாக கொடுக்கறதுனால ஸோ இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஏரோ காம்பனன்ட் செக்டர் டு டபுள் டு 60,000 crore பை 2024. ஸோ ஏரோ காம்பனன்ட் அப்படின்றது நம்ம ஏரோப்ளைன் நம்மளுடைய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து தயாரிக்கிற அந்த உதிரி பாகங்கள். ஓகேங்களா, ஸோ அந்த பொருட்களை வந்து என்னென்னா இப்போது நம்ம 30,000 crore வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை 2024 60,000 crore அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். ஸோ இதை தவிர என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்போர்ட், ஓகேங்களா, நம்மளுடைய இம்போர்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட 2 பில்லியன் அளவுக்கு நம்ம கம்மி பண்ணணும் பை 2022 அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஃபிஸ்கலில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இது. ஏன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டை நம்ம ப்ரொக்யூர் தான் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் மிகப்பெரிய லெவலில் நம்ம பாதிக்கப்படுறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் டபுள் இன் லாஸ்ட் 20 years. ஏடிஆர். ஓகேங்களா, ஏடிஆர் அப்படின்றது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு என்ஜிஓ. ஸோ இந்த என்ஜிஓ இந்த ரிலேட்டட் டு பொலிட்டிக்கல் இதெல்லாம் வந்துன்னா அவங்க வெளியிடுவாங்க. சரி, அன்ரெகனைஸ்டு பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரிஜிஸ்டர்டு பார்ட்டி, அன்ரெகனைஸ்டு பார்ட்டி, இந்த மாதிரி 2 இருக்குங்க. ரிஜிஸ்டர்டு பார்ட்டின்னு அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் போய்ட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. அதாவது எங்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது, அதில் நாங்கள் இவ்வளோ பேர் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. இப்போ ஓகே, ரிஜிஸ்டர்டு பார்ட்டி பட் அன்ரெகனைஸ்டு அப்படின்னு சொல்லி இந்த சில வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிஜிஸ்டர்டு பார்ட்டி பட் அன்ரெகனைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன எலெக்ஷனில் நின்னீங்க அப்படின்னா யூ ஆர் ரெகனைஸ்டு பார்ட்டி. அந்த ரெகனைசேஷன் ஸ்டேட் லெவல் ரெகனைசேஷன் அல்லது சென்ட்ரல் லெவல் ரெகனைசேஷன் அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, பட் என்னென்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருக்கீங்க, இன்ன வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கலை, எந்த விதமான எலெக்ஷன் இதுக்குள்ளேயும் வரலை அப்படின்னா
யூ ஆர் கால்ட் அன்ரெகனைஸ்டு பார்ட்டி. ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட அந்த அன்ரெகனைஸ்டு பார்ட்டிக்கு ரிஜிஸ்டர்ட் அண்ட் ரெகனைஸ்டு பார்ட்டிக்கு கிடைக்கிற சலுகைகளை விட கம்மியான சலுகைகள் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் இவங்களும் நிறையா டொனேஷன் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2017-18 எவ்வளோ டொனேஷன் கிட்டனா மற்ற எல்லா இதையும் சேர்த்து 24.6 கோடி ரூபாய் டொனேஷன் வாங்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்து 2018-19 பார்த்தீங்க அப்படின்னா 65,000 crore to 65.45 crore அப்படின்ற அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டொனேஷனாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டொனேஷன்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ டொனேஷன். அதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த டொனேஷனுக்கு டேக்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எலெக்ஷன்ஸில் நிற்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிப்பாங்க, பார்ட்டியை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நிறையா வந்து இந்த இல்லீகல் மணிலாம் புழங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ ரீஐட்ரேட்ஸ் க்ரோத் சப்போர்ட்டிவ் ஸ்டாண்ட்ஸ். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ரோத் சப்போர்ட்டிவ்க்கு நிறையா பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் என்னென்னா அவங்களுடைய பாலிசி முடிவுகளை அகாமடேட்டிவ் அப்படின்ற ஸ்டாண்ட்ஸ்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்றது என்ன, அகாமடேட்டிவ் பாலிசினா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் சம் எக்ஸ்ட்ரானரி டைம், ஓகேங்களா, உங்களுக்கு லிக்விடிட்டி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா மணியை அதிகமாக இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம்ஸை கொண்டு வருவாங்க. ஸோ அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமி வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா இந்த ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் மாற்றங்களை கொண்டு வர மாட்டாங்க. ஸோ இப்போ தான் மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரல ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில். இதை தவிர என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கம்மி பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஓரளவுக்கு நம்ம லிக்விடிட்டியை ஸ்டெபிள் பண்ணிட்டோம். ஸோ அதிகமான சிஆர்ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் திவாலாகாமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கான ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் தான். அப்போ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரிஜினல் நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? இதை தவிர நம்மளுடைய இன்ஃப்ளேஷனும் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 4 to 6 அப்படி 2 to 6 அப்படின்ற ஸ்டேஜுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸ் வந்து நாங்கள் போயிருக்கோம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர் டு பி ஏபிள் டு பை அ ஜி செக்யூரிட்டி டைரக்ட்லி. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்ட் அக்கௌண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கில்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கில்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எப்போல்லாம் காசு தேவைப்படுதோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பாண்டை இஷ்யூ பண்ணி அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய டெபிசிட்டிக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாண்டை வாங்கணும் அப்படின்னா there will be a need of account in RBI. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ஒரு பர்சன் ஆசைப்படுறாரு அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கில்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இது நீங்கள் ஃபாரினர்ஸும் வாங்கிக்கலாம், நம்ம இந்தியன்ஸும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இன் இந்தியா அவங்களும் வாங்கிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு இதை தவிர இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்டு டு மெச்சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஹோல்டு டு மெச்சூரிட்டி செக்யூரிட்டினா ஒரு செக்யூரிட்டியோட மெச்சூரிட்டி 1 வருஷம் அப்படின்னா அந்த 1 வருஷத்துக்கு ஃபுல்லாக அந்த செக்யூரிட்டியை வந்து என்ன மெயின்டைன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து என்னென்னா சீக்கிரமாக வந்து என்னென்னா வேணும் எனக்கு பணம் திடீர்னு வேணும் அப்படின்றதுக்காண்டி அந்த செக்யூரிட்டிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஹோல்டு டு மெச்சூரிட்டினா மெச்சூரிட்டி பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த செக்யூரிட்டியை வச்சுருக்கணும். இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிலே ஹோல்டு டு செக்யூரிட்டி அப்படின்றது கொடுத்தாங்க அப்படின்னா மெச்சூரிட்டின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அதை உங்கள் கையில் தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? எப்போ மெச்சூரிட்டி பீரியட் முடியுதோ அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட்டு திரும்பி வரும். நெக்ஸ்ட்டு டிஎஃப்ஐ பில் வில் ஹெல்ப் செட்டப் ப்ரைவேட் இன்ஃப்ரா ஃபண்டிங் பிஎஃப்எம். ஸோ டிஎஃப்ஐ அப்படின்றது டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பட்ஜெட்டில் படிக்கும்போது பார்த்தோம். ஸோ இது வந்து டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன். இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபண்டு பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டியூஷனை கொண்டு வர போகிறாங்க. ஈவன் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதை தவிர அந்த இன்ஸ்டியூஷனுக்கு காசு தேவைப்பட்டால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃப்ரம் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாண்டை இஷ்யூ பண்ணி அவங்க அதுக்கு தேவையான அமௌண்ட்டையும் அவங்க அக்வயர் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.